இந்த கூகுள் மேப் ஒவ்வொரு டைம் போடும்போது எனக்கு பயமா இருக்கு. முடிச்சிருந்தா என்னத்தல சொல்ற? இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம? சரி சரி, உன் மைனுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கான். பைக்ல போயிட்டு இருந்தேன், அதான் போன் எடுக்கல. இன்னும் யாரம்மா? சிவனை பார்க்க போறேன். ஊர்லாம் சுத்தலாமா? ஒன் டைம் பார்த்தோம், மேல காட்டு தீ பிடிச்சிட்டு இருந்தது. இந்த டைம் அந்த காட்டு தீ இல்ல. இப்ப தெரியல தெளிவா ப்ரோ? இப்ப தெரியுது. புள்ளிப்புள்ளே ஏறிட்டு இருக்காங்க. இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா வண்டியை பார்க்கிங்ல போடணும். இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா அந்த வண்டியை நகட்டி போடுறதுக்கே போயிருச்சு. வெள்ளியங்கிரி வர்றது முக்கியம் இல்ல, பைக்கை ஃபர்ஸ்ட் பார்க்கிங்ல போடணும். அதை விட முக்கியமான விஷயம் ஹெல்மெட் கண்டுபிடிச்சிருந்தால இதுக்குள்ளே சேஃபா இருக்கும். ஹெல்மெட் கொடுத்தல இருக்கவே டெரரா இருக்கு இந்த இடம். இந்த 2 இலையை வச்சு மரத்தை வச்சிட வேண்டியதான். மூணு ஷூஸ் இருந்தோம். நான் ஏன் வெறுங்கால கிளம்பிட்டேன்னா இன்னைக்கு போகக்கூடிய இடம் அப்படி. ஸோ லெட்ஸ் கோ. பௌர்ணமி வெளிச்சம் செம்மையா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நானும் நம்ம இட்டாச்சியும் போகக்கூடிய இடம். இல்லை சாரி டாச்சலும் இன்னைக்கு நீ வர முடியாது, ஏன்னா நான் ஹில்ஸ் ஏற போறேன். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இல்லை ஆஃப்டர் லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கிட்ட போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமாவது வெள்ளையங்கிரி ஆண்டவனை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஏன்னா போன டைம் போயிட்டு காட்டுத்தீயெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டேன். பட் இந்த டைம் அந்த சுச்சுவேஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நடக்க போகிறத யார் அறிவார். ஸோ இந்த டைமாவது கண்டிப்பாக போகணும். ஸோ நான் போனப்போ என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ஸோ எவ்வளோ அனுபவப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி மெமரிஸஸ் எல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து கலெக்ஷனாக பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பின் வர மாதிரி எபிசோட்ஸில் வரும். ஸோ கண்டினியூஸாக. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வெள்ளையங்கிரி போகிறது எனக்கு பெரிய போராட்டமாக இருந்தது. ஸோ இந்த கூகுள் மேப்னால் ஸோ அது என்னென்ன நான் அனுபவித்தேன், அப்படி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத பின்னாடி வர வீடியோஸில் பாருங்கள். ப்ரோ சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. பிபி எடுத்துட்டு வந்தியா? எங்க போச்சுனே தெரியலையா? என்ன ப்ரோ இந்த ஏரியா பக்கம் நீ வர வைக்கிறியா ப்ரோ? எனக்கு இந்த ஊர்லயே, ஏன் இந்த நாட்டுல, இந்த பிரபஞ்சத்துல பிடிக்காத இடம் அந்த ஏபிடி நகர் தான் ப்ரோ. பஞ்சாயத்து பண்ணிட்டனா? நீ வேற ஏன் ப்ரோ வாழ்க்கையே வெறுக்க வேண்டிய சூழ்நிலை. என் உயிரினம்லாம் அங்கதான் இருக்கான். பட் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இடம்னாலே அந்த இடம் தான். இவன் சொல்ற ரூட்ல போன அமைச்சுக்கவேன் நம்மளை கொண்டு என்கிட்ட சேர்த்துரும் தலை. சீரியஸா 59-60 கிலோமீட்டர் ரவுண்டா வச்சுக்கோங்க. 60 கிலோமீட்டர்னா ஓராத 6 ஈராத 12 அப் அண்ட் டவுன் 120 கிலோமீட்டர். 120 கிலோமீட்டர்னா நம்ம பையன் 1 லிட்டருக்கு 60 கொடுப்பான்னா 200 ரூபா எக்ஸ்ட்ரா, ஒரு 50 ரூபா 250 ரூபாய்க்கு அடிப்போம். கரெக்டா இருக்கும். ஆனா 250. ஒரு காலத்துல டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். நிலைமை மாறி போச்சுன்றீங்களா? ஆமா ப்ரோ, இதுதான் கவிஞர் வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவார். இந்த கூகுள் மேப் ஒவ்வொரு டைம் போடும்போது எனக்கு பயமா இருக்கு. எங்கிட்டு கொண்டு போய் இந்த தற்கொலை விடுமோன்னு தெரியல. காந்திபுரம் போய் தானே போவோம். காந்திபுரம் அப்படித்தான் நினைக்கிறேன், பாப்போம். நீ வேற தல போன டைம் ஏதோ காவாக்குள்ள எல்லாம் போச்சு, சம்பந்தமே இல்லாம பைத்தியக்காரமானி சுத்த விட்டுச்சு. ஆமா தல, பைத்தியக்காரமானி சுத்த விட்டுச்சு. இந்த டைம் அப்படி பண்ணட்டும், தக்காளி இதுக்கு இருக்கு. A few minutes later. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. இருங்க பாய். அவனுக்கு சாப்பிட்டு நம்மளே சாப்பிட்டு போயிடலாம் போல. அதாவது ஹெல்மெட் போட்டு தான் பைக்கில் போகணும். ஆனால் பைக்கே ஹெல்மெட் போட்டு போகிறத இப்போ தான் பார்க்குறேன். அதான் ப்ரோ, ஹெல்மெட் போட்டு பைக்கில் போகிறத பார்த்துருப்பீங்க, பைக்கே ஹெல்மெட் போட்டு போகிறத இப்போ தான் பார்க்குறேன். எங்கேருந்து ப்ரோ வரானுங்க? எங்கேருந்து வரானுங்க? இவன் பேச்சை கேட்டு போகிறேன்,
மக்களே நீங்க தான் சாட்சி. அன்னைக்கு ஞாபகம் இருக்கா இது நியூ இயர் அன்னைக்கு இந்த புக்கில் தானே ஒரு பிள்ளைய வாய் கடிச்சிட்டு இருக்கான். மறக்க மாட்டேன் ப்ரோ. நம்ம சேனல்ல 18+ போடக்கூடாதுன்றது அதுக்காகவே. அதான் ப்ரோ என் சேனல்ல 18+ போடக்கூடாதுன்றக்கே அந்த வீடியோ நான் போடல. ஆனா எல்லாம் பதிவா இருந்தது. அந்த ஓரத்தை தான் வச்சு ஒரு பிள்ளை கிஸ் அடிச்சுக்கிட்டு வாயை கடிச்சிட்டு இருந்தான். சரி ஓகே, சின்ன பசங்க வீடியோ பாக்குறாங்க, அதை பார்த்து கெட்டு போக கூடாதுன்றதான் நான் போடலை. இப்போ சுச்சுவேஷன் என்னன்னா கூகுள் மேப் நேராக போக சொல்லுது, ஆனால் மேலேயா கீழேயான்றதான் எனக்கு தெரியல. அதான் சந்தேகமாக இருக்குது. ஸோ இது பேச்சை கேட்டு மேலே தான் போகிறேன், என்ன நடக்க போதோ பார்த்துக்கலாம். ப்ரோ கீழே போயிருக்கணும் ப்ரோ, மேலே வந்துட்டோம். நீ பைத்தியக்கார மாதிரி அலைய விட்டுருச்சு. கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். கீழே தானே நான் மேப்பில் ஃபஸ்ட் டைம் நான் போட்டப்ப எப்படி காமிச்சுது? நேராக ஒரே தான், எங்கிட்டுமே போத்தல, நேராக காமிச்சான். இப்போ பார்த்தியா என்னது முடிச்சந்தா? என்ன தலை சொல்கிற? தலை இருக்கும் தலை வழி. கூகுள் மேப் காமிச்சா அது ஒரு வழி இருக்கும். களி ப்ரோ இரு ப்ரோ, முட்டிச்சந்தா இருத்தலை இருக்கும் தலை. வழி இருக்கு தலை, வாத்தலை நான் கேட்டுறேன். எட்டி பார்த்துருவா இருக்கானு. வண்டியை விட்டு அப்புறம் ரிட்டர்ன் போட முடியாது. இருக்குன்னு நினைக்கிறேன் தலை. பாரு வழி இருக்கா? இருக்கா? ஆ ஆ இல்லையா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காம? தலை தலை ஆமா தலை முட்டு சந்துன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்ப்போம். யார் வீட்டுக்கோ காமிக்குதா ப்ரோ? ரூட் இருக்கு ப்ரோ, வாத்தல ரூட் இருக்கு. இந்த ரூட்டை கண்டுபிடி. கூகுள் மேப் தாத்தியா தற்கூர் எங்கிட்டு காமிக்குதுன்னு. நீ பைத்தியக்காரனா தான் தலாக்குது. நான் இப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், ஆனால் எனக்கு நம்ம வாக்கத்தில் எங்கிட்ட நம்ம பாதாள சகடைக்கிட்ட தான் தள்ள போகுது பாரு. ஒவ்வொரு டைமும் இது கூட மல்லு கட்டுறது எனக்கு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ரூட்டை எங்கிட்ட தான் கண்டுபிடிக்குது. அம்மா சொல்லுமா. என்னமா பயந்தோனா? புரியல. என்னது பைக்கு? எங்க? எங்க ஊர்ல டெய்லி 4 ஆக்சிடென்ட் ஆகுமா? அதுக்கு என்ன இப்ப? போன் போட்டிருந்தியா? ஆமா 5 மிஸ்ட் கால் வந்திருக்கு. நான் பைக் ஓட்டிட்டு இருந்தேம்மா. ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கேன். நியூஸ்ல அது டெய்லி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குமா, அதான் போடுவாங்க. சரி உன் மைனுக்கு ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கான். அவனுக்கு வேற தம்பிக்கா? அம்மா நல்லாதான் இருக்கேன். பைக்ல போயிட்டு இருந்தேன், அதான் போன் எடுக்கல. இன்னும் யாரம்மா? சிவனை பார்க்க போறேன். ஊர்லாம் சுத்தலமா? கோயிலுக்கு போறேம்மா. புரியல. எதுக்கு போக கூடாது? ஏமா போக மாட்டேன். போன வருஷம் என்ன பெரியப்பா செத்துச்சுட்டு, இந்த வருஷம் என்ன பெரியமா செத்துச்சுட்டு இருக்க? என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க?
அதெல்லாம் போ, அதெல்லாம் உங்களோட வச்சுக்க, என்னையெல்லாம் கொண்டு வர நான் போவேன். எனக்கு அம்மா ஒரு பிரச்சனை, நல்லபடியா நான் போயிட்டு பத்திரமா வரேன். உன் மைனுக்கு ஒரு குறைச்சல் இல்லை, நல்லா தான் இருக்கான், பொறுமையா போவான், பொறுமையா வருமா. எதை பத்தி வச்சு கவலைப்படாத. டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கு, சரியா? நான் அப்புறம் பேசுறேன். சரி சரி. மெதுவாதான்மா போறேன். என்னது போன் வந்தது எனக்கு காமிக்கல, அதனாலதான் எனக்கு கேட்கல, சவுண்ட்ல, அதனாலதான் எடுக்கல. ஓரமா தான் நிப்பாட்டிங்க. சரி சரிம்மா. சரிம்மா சாப்பிட்டியா? சரிம்மா சாப்பிட்டு நான் அப்புறம் பேசுறேன், வெளியே போயிட்டு இருக்கேன். சரி வச்சிடறேன். குட் நைட். தல வரிச்சு 5 மிஸ் கால் வந்திருக்கு தல. போன கையிலே வச்சு தல, மிஸ் கால் வந்து தான் காமிக்க மாட்டேது. பாத்து ப்ரோ, பத்திரமா வச்சு. டெம்பர் கிளாஸ் கூட இன்னும் ஓட்டல ப்ரோ. போன வருஷமே பெரியப்பா இறந்து விட்டாரு. சரி ஓகே பெரியப்பா அப்படின்னு சொல்லி மாலையும் நான் போடல, கோயிலுக்கு எதுவும் போல. இந்த வருஷம் என்னடா இந்த பெரியப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போக கூடாதுன்றாங்க. வருஷம் ஒவ்வொருத்தர ஒரு பஞ்சாயத்து, ஒரு வருஷமும் ஒரு பஞ்சாயத்து. எனக்கு தான் இப்படியா இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படியான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி, பிரளயமே நடந்தாலும் சரி, நான் வெள்ளையங்கிரிக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டேன், போயிட்டும் இருக்கேன். நிப்பாடிவா, இதை விட்டோம்னா அடுத்து சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இதுக்கு அடுத்து கடை இருக்குமான்லாம் தெரியல. இந்த கடையை விட்டோம்னா அவ்வளோதான். நம்ம நேரத்துக்கு திறந்துருக்கு, அங்கே திறந்துருக்கு முக்கியம் இல்லை, ஏதாவது இருக்கணும். முனியாண்டி கிளாஸா போடு, கோயிலுக்கு போறதுக்கு முனியாண்டி கிளாஸா சூப்பர் ப்ரோ. முடிஞ்சுங்களா? வா ஏறு. இன்னைக்கு நான் காலையில முடிச்ச முகம் அப்படி வேற யாரும் இல்ல, கண்ணாடியில மொத்தம் தான் பார்த்தேன். ஏறு ஏறு ப்ரோ ஏறு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லாம் என் நேர புன்னகை. ப்ரோ எனக்கே தரித்திரியம், என் கூட வந்து உனக்கும் தரித்திரியமா இருக்கு, நான் என்ன பண்றது? கவலைப்படாத ப்ரோ, சிவனை நம்பினோர் கைவிடப்படார். கண்டிப்பா இது முனியாண்டி கிளாஸ். இங்க போகக்கூடாதுன்னா கடவுள் இந்த ஹோட்டலை பூட்டிட்டாரு. நமக்கு வந்து ஒரு நல்ல ஹோட்டலை காமிப்பாரு, வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ. அவன் சாப்பிட்டாதான் ப்ரோ, சாப்பாடு இல்லாமலாம் ஒரு ஸ்டெப் என்ன வைக்க முடியாது. கேளு ப்ரோ, ஹோட்டலானு இறங்கி கேளு ப்ரோ, என்னால முடியல சாப்பாட்டுல பசியில. ரைஸ் இருக்கா? சாப்பிட்டுருமா? வெஜ் ரைஸ். சிக்கன் வேணாண்ணா, கோயிலுக்கு போறோம். தல ஈசா பூட்டிருக்காங்க, நைட் டைம் அலவுட் இல்லையா? சிவராத்திரிக்கு மட்டும்தான் அலவுடு. போன டைம் பார்த்தேன் தல. தல தல தெரியுதா? இங்க இருந்து ஏறிட்டு இருக்காங்க ஒரு வரிசையா, தெரியுதா? எடுத்துடலாமா ஒரு நிமிஷம் இருத்தல, இங்கே வீடியோ எடுப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? லைட்டை போட்டு ஏறிட்டு இருக்கானுங்களா? போன டைம் பார்த்தோம் மேல காட்டு தீ பிடிச்சிட்டு இருந்தது, இந்த டைம் அந்த காட்டு தீ இல்ல. இப்ப தெரியுதுல தெளிவா? ஏன் ப்ரோ? இப்ப தெரியுது ப்ரோ. புள்ளி ஏறிட்டு இருக்காங்க, ஏறிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மலை ஏறிட்டு இருக்காங்க. அங்க இது வந்து செகண்ட் மலை. இப்போ ஓகே, இது 8K தெரியுது. சரியான கூட்டம் போல. அந்த கூட்டத்துல இன்னும் அரை மணி நேரத்துல நம்மளும் ஒரு ஆளா இருப்போம். இன்னும் கொஞ்சம் வேகமா வந்திருந்தோம், அந்த கூட்டத்துல இருந்திருப்போம்.
நான் எல்லாம் காலை வேகமாக ஏறி காலையில் இறங்கலாம் பார்ப்பேன். அந்த மாதிரி IQ 13 இருக்கும்போது 12 நான் எதுக்கு எடுத்தேன்னு இப்போ காட்டுறேன் பாருங்க. எடுத்தது காரணம் இந்த அட்ரக்ஸ்க்காக தான். அண்டர்டெக்ஸ் குவாலிட்டி நிக்கல தெரியுது அதில். ஆமாம் ப்ரோ. 60X உலகம் மாதிரி தெரியுது ப்ரோ. ஃபுல் நிலவு. போ முடியல என்னால. இப்போ தெளிவா தெரியுது அப்படிங்க. சைக்கிளில் கிளம்பும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் ப்ரோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு சும்மா போனேன். வயிற்றுலாம் போச்சு. இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா வண்டியை பார்க்கிங்கில் போடணும். போன டைம் நான் எங்கே போட்டேனோ அதே இடத்துக்கு போகிறேன். அந்த ராயல் என்ஃபீல்டுக்கு இடம் இருக்கான்னு பாரு. ப்ரோ இதுக்குள்ளே போட்டுருமா? இதுக்குள்ளேயா? போட்டுடலாம் தல. ஏன் இதுக்கு நடுவில் நட்டு நிற்காதா? போன டைம் இப்படி தான் போட்டேன். ஆனால் முன்னாடி இருக்க பைக்காரன் பாவம். நம்ம வண்டி எடுத்தால் தான் அவன் எடுக்க முடியும். நமக்கு முன்னாடி போயிருப்பான். நமக்கு முன்னாடி போயிருப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம பின்னாடி இறங்கிடுவான்றான். பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கல பார்ப்போம். தல எனக்கு ஒரு ஐடியா. இந்த வண்டி லைட் அந்த பக்கம் நட்டிட்டு அது அங்கே நட்டுறான். நம்ம வண்டி ஏற்றி போட்டுடலாம். சைடில் இடிக்கிற மாதிரி இருக்கு. சைடில் இடிக்கிற மாதிரி இருக்க வண்டி. இல்லை மைக்ரான் லெவலில் கேப் இருக்குது. ஒரு 2 mm கேப் இருக்கு ப்ரோ. குவாலிட்டி தானே. நீ இது கூட பார்க்க மாட்டியா? அது இண்டிகேட்டரா? இண்டிகேட்டர் உள்ளே போயிடுச்சு. கேப்பில் இருக்குது கரெக்டாக. ஆனால் வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது அவன் கரெக்டாக எடுப்பானா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஸ்கூட்டிக்காரன் அடிச்சு தள்ளு. என்ன இருத்தல இந்த ஸ்கூட்டி தள்ளுதல. தள்ளு. இன்னும் அழுத்தி தள்ளு. ஒரு சேர்த்து யாத்து இவனுங்களுக்கு மத்தியில் வண்டியை பார்க்கிங் போடுறதுக்குள்ள இவன் வண்டி நம்ம லேட்டாக வந்தோம் வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்க வண்டிக்கார எடுக்கணும்னு பார்ப்போம். வண்டி எப்படியாவது நம்ம வண்டி தள்ளி விட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்ம வண்டியை இங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெள்ளையங்கிரி வர்றப்போ மக்களே பைக்கில் வர 2 வீலர்ஸு பார்க்கிங் போடுறதான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் போல். அதை விட இன்னொரு ஹைலைட் இருக்குது. ஹெல்மெட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. முடியல தலையினால. மலை ஏறுறதுக்கு முன்னாடியே இப்படிலாம் நடக்குது. இன்னும் என்னென்ன நடக்க போதும். இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக அந்த வண்டியை நகட்டி போடுறதுக்கே போயிடுச்சு. மலை ஏறிட்டு இறங்குறதுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கணும். அதையும் மீறி சைட்லாக்கே உடைச்சான்னா இது பாதுகாக்கும் நம்புவோம். ஹோல்ஸ்குள்ளே போதா? ஓகே நின்றுச்சு. அவ்வளோதான். ஹெல்மெட்டு மட்டும் தான் ஒழிச்சு வைக்கணும். அதான் பிரச்சனை. பெருசாக மேலே ஏறி வச்சுருவோமா? ஸோ ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். வர்ற பசங்க கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஒரு கம்பியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படி ஒரு ஜம்ப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணி இப்படி தான் தலை ஏறினேன். அதாவது மக்களே, கீழே ஏதாவது ஹெல்மெட் வச்சுருந்தா காணாமல் போகும்னு நான் மேலே வைக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 செருப்பு கிட்டே இருக்குது. தலை ஒரு நிமிஷம் இரு தலை. இங்கே ஒரு இது இருக்குது தலை, ஒரு குகை மாதிரி. அதுக்குள்ளே வேணால் வைக்கலாம். இங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. இதுக்குள்ளே வச்சுட்டு வச்சுக்கோங்க, சேஃபாக இருக்கும்.
இருத்தலாம் ஒரு இது மாதிரி இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு இதுக்குள்ளே சேஃபாக இருக்கும். ஹெல்மெட் கொடுத்தல, ஹெல்மெட் கொடுக்க நான் பார்த்தேன். அந்த கேமரா கழட்டத்தில் ஃபஸ்ட்டு விளாக் எடுக்கணும். வெள்ளியங்கிரி வர்றது முக்கியம் இல்லை, பைக்கை ஃபஸ்ட்டு பார்க்கிங்கில் போடணும். அதை விட முக்கியமான விஷயம் ஹெல்மெட்டு. பைக்கர்ஸுகளுக்கு வர கொடுமையான விஷயமே அதான். பைக் எடுத்துகிட்டு வர்ற பர்சங்களுக்கு கொடுமையான விஷயம் என்னென்னா, இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னென்னா, பைக்கை பார்க்கிங் போடுற அடுத்து தவிர ஹெல்மெட்டை பத்திரப்படுத்துறது தான். ஏன்னா ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயம். சரி கீழே தான் எடுத்துகிட்டு போவாங்க, மேலே வந்து வைக்கலான்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 செருப்புக்கிட்டே இருக்குது. அதையும் தவிர்த்துட்டு நான் விடுற மாதிரி இல்லை. அது இருக்கட்டும், அதை எடுத்துருத்தல ஹெல்மெட் கொடுத்தல யாத்தி. சரி தல இரு, நான் வச்சுட்டு வரேன். என்ன ப்ரோ புரியல? நான் செடி கிடி இருந்த எடுத்து தூக்கி போடு. அதாவது மகளே, ஸோ இப்போ நம்ம ஹெல்மெட் வைக்க போகிற இடம் வெள்ளியங்கிரியில் தான் இருக்கும். செடி இருந்தால் எடுத்து கொடுப்பா, செடி இருந்தால் பிடுங்க. சோப்பா கடவுளே, பாம்பு ஏதாவது இருக்காம ஏங்க வர்ற வரைக்கும் ஹெல்மெட்டை பத்திரமாக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. கடவுளே, பாம்பு எதுவும் இருக்கா? என் நல்ல நேரத்துக்கு எதுவுமே இல்லை, இருக்கவே டெரராக இருக்குது இந்த இடம். ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம ஹெல்மெட்டு பத்திரமா இருக்குன்னு நம்புவோம். இந்த 2 இலையை வச்சு மறைச்சு வச்சிட வேண்டியதான். இது வரைக்கும் மோஸ்ட்லி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மீறி அதையும் கண்டுபிடிச்சி வந்து இல்லை இந்த ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா சப்போஸ் பார்க்குற பர்சங்க வெளியிருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாக தெரிஞ்சிடும். ஓகேங்க, ஹெல்மெட் நம்ம கீழே தான் வச்சுருக்கேன், பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மலை ஏறும்போது ஹெல்மெட்டு காணாமல் போச்சா இருக்கா இல்லையா அப்படின்ற நிம்மதியிலேயே டவுட்லேயே, ஹெல்மெட் இருக்குமா இருக்காதா அப்படின்ற டவுட்லேயே எனக்கு மட்டும் இல்லை பல பேர் மலை ஏறுறப்ப நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. பா வெளியே வந்துட வேண்டிதான். கடவுளே, இந்த இடம் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் மக்கள்ஸ் வரும்போது உங்கள் ஹெல்மெட்டை இதுக்குள்ளே பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் ஷூஸ் வச்சுருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இங்கேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணலாமா விளாக? ஸோ வெள்ளியங்கிரி பயணத்தை இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம பைக்கை பார்க்கிங் போட்டாச்சு. அப்பா கிளம்பலாம். பார்க்கிங் போகிறதே பெரிய பஞ்சாயத்தாகி போச்சுடா. இருக்கிற ஸ்டெமினாலாம் பார்க்கிங்கே போயிடுச்சு. நான் எங்கேருந்து மலை ஏறுறது? மாத்தால கிளம்பும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கோபுரோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். கோபுரோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ குவாலிட்டி ஃப்ளாஷ் எதுவுமே கிடையாது, ஃப்ளாஷ் கிடையாது. இது இப்படி தான் நம்ம கொண்டு போய் ஆகணும். இது நைட் டைமில் நல்லா இருக்குது. பகலில் வரும்போது ரிட்டர்ன் வரும்போது வச்சு எடுக்கலாம். நைட்டு கொண்டு போக மட்டும் நான் இதை வச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஃபோனை தூக்கி இது இப்படி மாட்டியில் போகிறேன். விடிய காலையில் எடுக்கலாம். விடிய காலையில் நல்லாயிருக்கும். டைமில் போடலாம். அதாவது சூரியன் இப்படி உதயறத வெளியே வர்றத ஒரு 2 மணி நேரத்தை 30 செகண்டில் காமிச்சிரும். 1 மணி நேரத்தை 15 செகண்டில் காமிக்கும். அப்படின்றப்போ சூரியன் இப்படி மேலே வர வரைக்கும் சூப்பராக காமிக்கும்.